வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் இன்ஃபோ டியூப் தமிழ். இப்போ ரீசெண்டா யூடியூப்ல நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நாம கிட்ட இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அண்ட் வியூஸ் ஹவர்ஸ் எல்லாமே கண்டினியூஸா ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இஷ்யூஸை நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. கூடவே இந்த இஷ்யூவை நாங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த இஷ்யூவை பத்தி நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எதனால கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். நாம சேனல் ஆரம்பிக்கிற புதுசுல நிறைய ஐடிஸ்ல இருந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம். அதாவது ஒரு ஆளே நிறைய ஐடிஸ், அதாவது 4-5 ஐடிஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி அவங்களையும் இந்த மாதிரி நிறைய ஐடிஸ் கிரியேட் பண்ண சொல்லி அதுல சப்ஸ்கிரைபர் பண்ணிருப்போம். சோ அதனால அந்த ஸ்டார்டிங்ல நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். அதுக்கப்புறமா யூடியூப்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, எந்தெந்த மெயில் ஐடிக்கெல்லாம் ரெகுலரா மெயில்ஸ் வந்துகிட்டு இருக்கோ, ஆக்டிவ்ல இருக்கோ, அந்த ஐடியை விட்டுட்டு ஆக்டிவா இல்லாத மெயில் ஐடி எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ கண்டினியூஸா யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஐடியில இருந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்காங்களோ அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எல்லாமே கண்டினியூஸா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, நாம ஒரு ஐடியில இருந்து பண்ணியிருந்தாலும் அந்த மெயில் ஐடியை நாம ஆக்டிவா வச்சிடல அப்படின்னா அதுல இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் குறைஞ்சிடும். இந்த இஷ்யூவை நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கூடவே நாங்களும் இந்த மாதிரி நிறைய ஐடிஸை யூஸ் பண்ணி இருந்திருக்கோம். ஆனா சர்டன் பீரியட்ல அந்த கவுண்ட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. அதை அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. சோ அதனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்களும் அந்த விஷயத்துல கொஞ்சம் அவரா இருந்து உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது வியூஸ் அண்ட் ஹவர்ஸ். இந்த இஷ்யூமே இப்போ 2 மாசமா நம்ம யூடியூப் சேனல்ல போய்கிட்டு இருக்கு. கண்டினியூஸா ஹவர்ஸ் கம்மியாகுது அண்ட் வியூஸும் கம்மியாக ஆரம்பிக்குது. சேம் இதையும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது சில பல விஷயங்கள் தெரிய வந்தது. அது என்னன்னா, வியூஸ் அண்ட் ஹவர்ஸ் ரெண்டுத்தையுமே பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ற அந்த ஹவர்ஸா இருக்கட்டும் இல்ல வியூஸா இருக்கட்டும், அது சீக்கிரமா போயிடும். நார்மலா நம்ம ஹியூமனா பார்க்குற அந்த வியூஸும் அந்த ஹவர்ஸ் மட்டுமே நமக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். ப்ரோக்ராம் பண்ற வியூஸ் நமக்கு ஸ்டார்டிங்ல நிறைய வியூஸ் இருக்கிற மாதிரி காமிக்கும். பட் யூடியூப்ல அதை அனாலிசிஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ சர்டைனா நமக்கும் அந்த வியூஸ் கவுண்ட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சேம் ஹவர்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம கூடவே நம்ம இன்னொரு தப்பும் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல வேற யாரோ அதை ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த வீடியோவை ஒரு 1 செகண்டோ இல்ல 3 செகண்ட் மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. மேக்ஸிமம் நம்மளுடைய வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சும் நம்ம பார்க்கணும். அப்படி 30 செகண்ட்க்கு நம்ம சாலிடா பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய வியூஸ் அங்க ஸ்டாண்டர்டா இருக்கும். நாம பார்க்குற அந்த 3 செகண்ட் 1 செகண்ட் அந்த வியூ எல்லாமே ஸ்டார்டிங்ல வியூஸா ஆட் ஆகும். ஆனா யூடியூப்ல அதை டெக்னிக்கலா அவங்க அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த வியூஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபேக் வியூஸ் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ நாம பண்ண அந்த வியூஸ் ஹவர்ஸ் எல்லாமே ஹியூமன் வியூஸா இருந்து ஹியூமன் ஹவர்ஸா இருந்து நமக்கு குறைஞ்சது அப்படின்னா இப்போ கரண்டா போயிட்டு இருக்க ப்ராப்ளம் அவங்க யூடியூப்ல அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த டெக்னிக்கல் டீமை கான்டாக்ட் பண்ணதுல அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நம்மளுடைய அந்த எடுக்கப்பட்ட வியூஸ் அண்ட் ஹவர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அதனால உங்களுடைய சேனல்ல இருந்து வியூஸ் அண்ட் ஹவர்ஸ் ஏதாவது கம்மியா இருக்கு அப்படின்னா நாம கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்போம். கண்டிப்பா அந்த வியூஸ் எல்லாமே ரீஸ்டோர் ஆகிடும். சோ அதை பத்தின எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. இன்னொரு விஷயம், யூடியூப்ல நம்ம பிகினஸா இருக்கும் போது நாம டெக்னிக்கல் டீமை டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. நாம ஃபீட்பேக் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதையும் அவங்க பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதும் டவுட் தான். சோ உங்களுடைய சேனல்ல அந்த வியூஸ் ஹவர்ஸ் குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா வரி பண்ண தேவையில்லை. கண்டிப்பா அது ரீகெயின் ஆயிடும். ரொம்பவே நம்பிக்கையோட அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா அது எல்லாமே ஒரு நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். இப்போ சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.